ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். டு சாம்ஸ் vlogs. நான் உங்கள் சம்பத். எங்கே ப்ரோ ரொம்ப நாளாக வீடியோவே காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஏற்காடு போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக போய் 1 month ஆகிடுச்சு. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கேமராவில் எடுத்து பயங்கரமாக சொதப்பிட்டோம். பயங்கரமாக ஃபுட்டேஜ் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஒர்க்கும் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்றனால என்னாலையும் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ இப்போ 1 month ஆகிடுச்சு. நான் இப்போ ஆல்மோஸ்ட் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்க. நான் வந்து ஏற்காடு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக ஏற்காடு வந்து ஃபஸ்ட் டைம்ன்றனால நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஆக்சுவலாக நாமக்கல் டு ஏற்காடு 2 hours எபோவ் ஆகும் அப்படின்றனாலையும் ஏர்லி மார்னிங் ஹில் ஸ்டேஷன் வியூ நல்லாயிருக்கும் அப்படின்றனாலையும் காலையில் 5:30க்கே எங்கள் ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேலம் பக்கமாக வந்ததும் ஒரு சின்ன ஹோட்டலில் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏற்காடு 23 கிலோமீட்டர். இன்னும் 23 கிலோமீட்டர் போகணுமா? ஆமாம். நான் கூட ஏற்காடு வந்துருச்சுன்னு நினச்சேன். அப்பா எவ்வளோ குரங்கு! 15 ரூபாங்களா? கேமரா ரிமூவ் பண்ணுங்களா? சரி சரி, ஓகே. இன்னும் எதுவுமே கேட்கவே இல்லை. 7:40 இப்போயே சமைச்சில்லுன்னு இருக்கு. ஏய், காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஜாக்கிங் போயிட்டு வராங்கடா. அப்பா குரங்கு ராஜ்யமே இங்கே தான் இருக்கும் போல. நைஸ் ஸ்பாட். ஓ, அதுக்குள்ளேயே எவ்வளோ ஹைட் வந்துட்டோம். 10 நிமிஷம் தானே இருக்கும் ஏறி. லெவலில் இருக்கு. போட்டிருக்கு ஏற்காடு 17 கிலோமீட்டர். மேலே பாரு, அங்கே வேற லெவலில் இருக்கு. தெரியாது இதுக்கு மேலே போனால். தெரியாது. பா, நம்ம கொல்லிமலை போனப்போ இதே கிளைமேட் தான் நான் எதிர்பார்த்தேன். அன்றைக்கி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சைக்கிள் யார் புது சொன்னா? அது இது என்ன ஸ்பாட்டு? செல்வராயன் தெற்கு. இது சும்மா மேலே ஏறி போட்டோ எடுக்கலாமா? ஏறி போகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அங்கே பாரு எப்படி இருக்குன்னு. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பாரு எப்படி இருக்குன்னு. அப்படியே பண்ணலாம். நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா? அந்த ஸ்பாட்டுக்கு போயே ஆகணும். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு. இது வரைக்கும் நம்ம போகாத இடத்துக்கு போனாலே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும். ஏற்கனவே இப்போ கொல்லிமலை, ஊட்டி, கொடைக்கானல் ஒரு 4 வாட்டி, ஊட்டி ஒரு 2 வாட்டி, கொல்லிமலை ஒரு 10 வாட்டி போயிட்டோமா? 10 கம்மியாக சொல்கிறேன்.
அப்படியே ஜூம் பண்ணி எடு. ஒரு பாதி தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் கிளைமேட் அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்களை சுற்றி அப்படியே மிஸ்ட்டு கவர் பண்ணிடுச்சு. ஏழைகளின் நோட்டின்னு சும்மா சொல்லலை கிடையாது, உண்மையுமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சத்தியமாக ஹார்ன் அடிக்காமல் போனால் எகுத்தாப்பில் கார் வருதா வண்டி வருதானே தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. கண்ணுல மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுடா, என் கண்ணாடியில ஃபார்ம் ஆயிடுச்சா மிஸ்ட்? என்ன ப்ரோ காஃபியா அது? அப்படியே ஜூம்ல எடு, கிட்டே போய் எடுப்போம். அதுக்கு ஜூம் ரெட் கலர்ல இருக்குல்ல, அந்த ரெட் கலர்ல அதான் காஃபி போல. இது ரோடு வர மாதிரி இருக்கு, அப்படியே பறிச்சுட்டு போயிட மாட்டாங்க. ஆமா, பறிச்சுட்டு போயிடுவாங்க. சரி ஏறு போகலாம், நடு ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். அரசு தாவரவியல் பூங்கா. கிளைமேட் நல்லா இருக்கும்போது டப்புன்னு மேலே போய் என்ஜாய் பண்ணிடணும். பூங்காக்கெலாம் அப்புறமா வந்து கூட பார்த்துக்கலாம். செல்வராயன் டெம்பிள், காவேரி பார்க்கு, குப்பனூர். ஏய் வேறு லெவலில் இருக்குடா எப்பா, ஆனால் அருமையான காட்சிகளாக இருக்குது. இதுதான் போட்டிங். பட் இந்த ஸ்பாட்டு வேறு லெவலில் இருக்குது, ஸ்பாட்டும் வேறு லெவலில் இருக்குது, அதே மாதிரி இந்த கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட்டு தான் அட்ராக்டிவ். இப்போ மணி வந்து ஒரு 8:30 தான் ஆகுது. லேக் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஏற்காடு ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு பிளேஸ் லேக் தான். பேண்டமிக் சுச்சுவேஷனால் நாங்கள் போனப்போ அலோவ் பண்ணல, பட் மிஸ்டோடு சேர்த்து அந்த லேக் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஏய் லெஃப்ட்டு தானா போனாங்களா? ரைட்டில் அந்த லேக் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, சேர் போட்டு ரவுண்டாக உட்கார்ற மாதிரி. போகலாமா? போகலாம். லேக் என்ன தெரியல. போடுங்க ப்ரோ. இது என்னது ப்ரோ? அது சும்மா சூடு பண்ண பானையா? இல்லைங்க, தந்தூரி. கீழே வந்து இது போட்டுருக்கோம், கோல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரிங் வச்சு. அதுக்கு மேலே இது கோல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரிங் வச்சு. அதுக்கு மேலே இது இந்த சூட்லேயே அந்த பால் சூடாகுங்களா? ஆல்ரெடி ஹீட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னும் இது அந்த கார்கோலோட ஃபேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். அதனால தான் அந்த காக்கிற மாதிரி. ஆமாம். இப்பயே குடிச்சிங்கன்னா தான், இல்லைன்னா ஆறிடுச்சு. டைம் பாரு 9:15 மாதிரியா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லேடிஸ் வியூ பாயிண்ட் அண்ட் ஜென்ஸ் வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். அக்கா லேடிஸ் சீட் இந்த பக்கம் தானே? சரி, லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட். ஒரிஜினல் குதிரையாடாது, பொம்மைன்னு நினச்சேன்டா நான். ஹாய், கடிச்சுக்குது. என்னடா அது? ஏதாவது தெரியுன்னு பார்த்தா பாருங்க அப்படியே
சும்மா புகை வர மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. லேடிஸ் பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ இந்த இடத்துல மிஸ்டாக இருக்கலாம், கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த லேடிஸ் பாயிண்ட் வியூ. சீஸ் சொல்லு, சீஸ். உதப்பேன்னு சொன்னால் உதைக்க மாட்டியா? டென்ஷனாக போகுது கொஞ்சம் நேரத்தில். கிளம்பிடுவோம் பள்ளத்தில். ஆனால் 200 கிலோடா அது. இல்லை காத்தடிக்காது. இதில் உள்ள விட்டு பார்ப்போமா? இதில் என்ன ப்ரோ இருக்குது? போலாம். இங்கே எதுக்கு வந்தோன்னு எங்களுக்கும் தெரியல, அது என்ன இடம்னு தெரியல. போய் பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது ஏதோ ஃபேமஸான காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஹரிசு, உனக்கே தெரியாமல் ஒரு சினிமாட்டிக்காக ஒரு ஷாட் எடுத்துட்டேன். உன்னை காமிக்கிறேன் பாரு. சரி கிளம்புவோம். இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் ஒரு 30 ரூபா வாங்கிட்டாங்க. ஆளுக்கு 30 ரூபா, 90 ரூபா வாங்கிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 4 வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்க்க போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும். ரொம்ப ஸ்பீக்கரு சவுண்டாக போட்டு பாட்டு பாடிட்டு இருக்குது பக்கத்தில் எங்கேயோ. தெரியல, ஏதோ மண்டபம் மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். எங்கே இப்படி போகணுமா இப்படி போகணுமா? இப்படி தான் போகணும். இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. கீழே இழுக்குது பயங்கரமாக. அப்படியே கீழே போயிட வேண்டியதான். 1 1 2 2 3 3 அப்படின்னு விழுவ வேண்டியதான். உங்களை ஃபோட்டோ எடுத்த மட்டும்தான் வெயில் வருது. இங்கே பாருங்களேன், அந்த வீடு செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் கட்டியிருக்காங்க அந்த வீடு. இந்த வியூ தெரிகிற மாதிரி பயங்கரமாக வேர்த்துச்சு. இதெல்லாம் கழட்டி போட்டோம். எல்லாத்தையும் கழட்டி ஓரமாக வச்சிட்டோம். ப்ரோ என்னாச்சு? மேலே போகலாம், செம்மையாக இருக்குன்றாரு. நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வியூ பாயிண்ட். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பு ஏரியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 hour நாங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த மிஸ்ட்டுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த வியூக்கும் செமையான ஒரு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. ஏற்காடு வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பட் இது கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேஸ்ன்றனால கொஞ்சம் சேஃபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.
ஒரு வியூ பாயிண்ட். मंदिर का फैमिली है. எங்க டாய்லெட் எங்க இருக்கு? ஜென் சீட். லேடி சீட்டை மட்டும் அழகாக வச்சுருக்காங்க, ஜென் சீட்டு கேவலமாக வச்சுருக்காங்க. இங்கே தான் டைம் லேப்ஸ் வச்சுருக்கணும். கண்ணில் பார்த்த மாதிரி தான் தெரியும். இருங்க இது வெறும் ஃபஸ்ட் பார்ட் மட்டும்தான். செகண்ட் பார்ட்டில் தான் எல்லா இடத்துக்குமே நாங்கள் போயிருக்கோம். கிளியூர் ஃபால்ஸு, பக்கோடா பாயிண்ட்டுன்னு ஏகப்பட்ட இடத்துக்கு நாங்கள் வந்து செகண்ட் பார்ட்டில் தான் போயிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன்ட். வீடியோ முடித்த உடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பாருங்கள். ஆக்சுவலாக நான் செகண்ட் பார்ட் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணல, நான் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். பை.